சென்னையில இருக்கிற ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன்ல அன்னைக்கு நடக்க போற ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்ல தமிழ்நாட்டுல இருந்து யார் பேரை பரிந்துரைக்கலாம்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அசோசியேஷன் சேர்மன் ராஜ்சேகர் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், குளோமிடுங்கிற ட்ரக்கை எந்த எக்ஸப்ஷனும் வாங்காம எடுத்துக்கிட்டதுனால திலோத்தமா இந்த வருஷம் பேன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அனதர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு ராஜ்சேகர் சொல்லிட்டு இருக்கப்பவே அவனுக்கு ஃபோன் கால் வந்தது. அப்ப அதை பார்த்த ராஜ்சேகர் 1 minute ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து தனியா ஒரு இடத்துக்கு போய் ஃபோன் அட்டன் பண்ணான். என்னாச்சு ராஜீவ் அப்படின்னு ராஜ்சேகர் கேட்க, அப்ப அசோசியேஷன் செக்ரட்டரி ராஜீவ் பதட்டமா பதில் சொன்னான். சார், நம்ம நினைச்ச மாதிரி திலோத்தமா லீகலா கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணல, பட் மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்க போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு ராஜீவ் சொல்ல, அதை கேட்ட அதிர்ச்சியான ராஜ்சேகர், வாட், இன்டர்வியூவா? நம்மகிட்ட பெர்மிஷன் வாங்காம எந்த இன்டர்வியூ கொடுக்க கூடாதுன்னு ரூல்ல இருக்குல்ல, அப்புறம் எப்படி அப்படின்னு ராஜ்சேகர் கேட்டான். அதுக்கு ராஜீவ், சார், ஐ திங்க் ஷி டிசைடட் டு குவிட், இல்லைன்னா இவ்வளவு தைரியம் வராது சார் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ராஜ்சேகர் இப்ப என்ன செய்யறதுன்னு குழப்பமானான். அதே நேரத்துல யுவர் டிவிங்கிற டிவி சேனல் ஆபீஸுக்கு ஆட்டோல வந்து இறங்கினா திலோத்தமா. அப்ப திலோத்தமா வருகைக்காக காத்துட்டு இருந்த மத்த பிரஸ்காரங்க எல்லாரும் திலோத்தமாவை சுத்தி நின்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. குளோமிடுங்கிற ட்ரக்கை பயன்படுத்த ஏதாவது பர்சனல் காரணம் இருக்கா மேடம்? உங்க பேன் எத்தனை வருஷம் மேடம்? ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உமன் ரெஸ்லர்ஸ்க்கு நடந்த மாதிரி ஏதாவது செக்ஸ் அலிகேஷன் நடந்து அதை மறைக்கத்தான் இப்படி பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் மாத்தி மாத்தி கேட்க, எதுக்கும் பதில் சொல்லாம திலோத்தமா யுவர் டிவி ஆபீஸை நோக்கி போயிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு யுவர் டிவி சேனலோட ஹெட் யோகி ஸ்டூடியோல காத்துட்டு இருந்த திலோத்தமாட்ட வந்து ஒரு பேப்பரை கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சான். மேடம், இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்ங்கிறது இருக்கு, நீங்க ஒரு தடவை பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா வி கேன் ஸ்டார்ட் அப்படின்னு யோகி சொல்ல, அதுக்கு திலோத்தமா சிரிச்சுட்டே, இனி மறைக்க ஒண்ணுமே இல்லை, நீங்க எது வேணாலும் கேளுங்க, ஐ எம் ரெடி அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட யோகி, நம்ம லைவ்ல இல்லை, ஸோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லைன்னா டைரக்டா சொல்லிடலாம், ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஓகே அப்படின்னு சொல்ல, அதுக்கு திலோத்தமா, அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கொடுக்க போற பதில் உங்களுக்கு கேட்கறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், பட் அதை எதையுமே கட் பண்ணாம மக்களுக்கு கொண்டு போகணும், ஓகே அப்படின்னு கெத்தா சொன்னான். அதை கேட்டு ஒரு மாதிரியா நக்கலா சிரிச்ச யோகி கேமராமேனை பார்த்து, வர்மா கேன் வி ஸ்டார்ட் அப்படின்னு கேட்க, கேமராமேன் வர்மா ஓகேங்கிற மாதிரி கையசைச்சான். அப்ப யோகி கேமராவை பார்த்துட்டு, வணக்கம் மக்களே, இன்று நாம் நேர்காணலில் சந்திக்க இருப்பது 2022 நடந்து முடிந்த காமன்வெல்த் கேம் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றவரும் தற்போது போதை மருந்து உட்கொண்டதாக சொல்லப்பட்டு தற்காலிக தடையில் இருக்கும் தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை திலோத்தமா. வணக்கம் திலோத்தமா அப்படின்னு யோகி சொல்ல, அப்ப திலோத்தமா வணக்கம் அப்படின்னு பதில் சொன்னான். அப்ப யோகி, நேரா விஷயத்துக்கு வருவோம், நீங்க அந்த குளோமிடுங்கிற ட்ரக்கை உட்கொண்டது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு திலோத்தமா கொஞ்சம் கூட தயங்காம உண்மைதான் அப்படின்னு சொல்ல, யோகியும் அந்த செட்ல இருந்த மத்த எல்லாரும் அதிர்ச்சியானா. அப்ப திலோத்தமா, அந்த ட்ரக் எடுத்தது உண்மைதான், என் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்க்காக எடுத்துட்டு இருக்கேன், ஆனா அந்த ட்ரக்கை நான் ஒன்றும் திடீர்னு இப்ப எடுக்கல, கடந்த 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். இந்த 2 வருஷத்துல இந்தியாவில் நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். அப்பவும் தான் டெஸ்ட் எடுத்தாங்க, அப்பெல்லாம் பேன் பண்ணாம இப்ப எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திலோத்தமா யோகியை பார்த்து கேட்க, அதுக்கு யோகி, அப்ப இதுல வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு திலோத்தமா சிரிச்சிட்டே, நான் கேட்கறேன் தப்பா நினைக்க கூடாது, உங்களுக்கு தொடப்பகுதியில முடி இருக்கா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு செட்ல இருந்த மத்த எல்லாரும் முகம் சுழிச்சாங்க. அப்ப யோகி, இதுக்கும் இந்த இன்டர்வியூக்கும் என்ன மேடம் சம்பந்தம் அப்படின்னு கோவமா கேட்க, அதுக்கு திலோத்தமா, கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதை சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட கேமராமேன் வர்மா ஷூட் பண்றதை நிறுத்திட்டு, யோகி, ஐ திங்க் வி ஹேவ் டு ஸ்டாப் திஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு யோகி, நோ வி ஆர் நாட் ஸ்டாப்பிங் திஸ், கன்டினியூ டு ஷூட் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட கேமராமேன் வர்மா மறுபடியும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். அதை பார்த்த திலோத்தமா, குட், சொல்லுங்க யோகி, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, கோபமான யோகி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கும் இந்த இன்டர்வியூக்கும் என்ன சம்பந்தம் தெரியாம நான் இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு சொன்னான். அப்ப திலோத்தமா, தொடையில முடி இருக்கான்னு கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு அசிங்கமா இருக்கே, அந்த தொடையில இருக்கிற முடியை தினம் சேவ் பண்ணிட்டு அந்த தொடை தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அத்தனை பேத்துக்கு முன்னாடி தினம் ஜிம்னாஸ்டிக் பண்ற என்ன மாதிரி பொண்ணுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உணர்ச்சி வசமா பேசினான். அதை கேட்ட யோகியும் ஸ்டூடியோல இருந்த மத்த எல்லாரும் திலோத்தமா உருக்கமா பார்த்தாங்க. அப்ப திலோத்தமா, என்னால இனிமேல் அந்த பிக்கினி மாதிரி இருக்கிற அந்த லியோட்டா ட்ரெஸ்ஸை போட்டு ஜிம்னாஸ்டிக் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இதே ஜிம்னாஸ்டிக் பண்ற ஆண்களுக்கு அவங்க கால்கள்லாம் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ்,
பொண்ணுங்க நாங்க மட்டும் உடம்ப காமிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் என்ன பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உருக்கமா சொல்லிட்டு தான் போன்ல இருந்த ஜப்பான் ஜிம்னாஸ்டிக் டீமோட போட்டோவை காமிச்சா. அதை பார்த்த யோகிட்ட இதுதான் ஃபீமேல் ஜிம்னாஸ்டோட நிலைமை, இந்தியால மட்டும் இல்ல உலகம் முழுக்க இதுதான். ஆனா இதுக்கு எதிராக ஆல்ரெடி போராட ஆரம்பிச்சிட்டோம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஜெர்மனி ஃபீமேல் ஜிம்னாஸ்ட் எல்லாரும் தான் கால்களை மறைக்கிற மாதிரி யூனிடாட்ஸ் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யூரோப்பியன் பீச் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்ல நார்வேயோட உமன்ஸ் பீச் ஹேண்ட்பால் டீம் பிக்கினி பாட்டம்ஸ் போடாம ஷார்ட்ஸ் போட்டு விளையாடினாங்க. இந்தியாவும் இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைச்சேன். அதான் ஆளா நானே இறங்கிட்டேன். We are no more for glamour and sex appeal. We strongly condemn sexualization in sports. அப்படின்னு திலோத்தமா உணர்ச்சி வசமா பேச அதுக்கு யோகி இதனால என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு திலோத்தமா சிரிச்சுட்டே இந்த இன்டர்வியூ நடக்கிற இதே நேரத்துல அசோசியேஷன்ல எனக்கு பதிலா யாரை செலக்ட் பண்றதுன்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டுல அவ்வளவு ஃபீமேல் ஜிம்னாஸ்ட் இல்ல. காரணம் இந்த உடம்ப காமிக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு பயந்துட்டே முக்கால்வாசி பொண்ணுங்க வர்றதில்ல. தனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போடலான்னு சொல்லி பாருங்களேன், 1000 பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு உணர்ச்சி வசமா பேசினான். அப்ப அந்த இன்டர்வியூ ஸ்டூடியோல பார்த்துட்டு இருந்த டிவி சேனல்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாரும் தங்களை மறந்து திலோத்தமாவை பார்த்து கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க.